ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம விஜயா முத்துவுக்கு நல்லது நினைக்கல அப்படின்னாலுமே நம்ம முத்து இருந்துட்டு விஜயா மேலே ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருக்காங்க. எப்போவுமே விஜயா மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ முத்துவால் தான் கடைக்கு விஜயான்ற பேரை வைக்க போகிறாங்க. அதே சமயம் விஜயா தான் கடையை ஓப்பன் பண்ண போகிறாங்களே. இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம முத்து தான். முத்துவை கூடிய சீக்கிரமே நம்ம விஜயா புரிஞ்சுக்கணும். அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே தாயின்ற பாசத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க. அதுக்கப்புறம் கடை திறப்பு விழாக்கு எல்லாருமே ரெடியாகி அழகாக போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. கடை திறக்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த தினேஷும் வராங்க. இதை பார்த்த நம்ம ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த தினேஷ் எதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜயாவும் ரிப்பன் கட் பண்ணி கடையை ஓப்பன் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு கல்லாவில் 2000 ரூபாய் போட்டு இங்கே பாரு மனோ, இதுக்கப்புறமா ஆச்சு நீ பொறுப்பாக இருக்கணும் மனோஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இருந்துட்டு தினேஷை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தினேஷ் இருந்துட்டு கண்ணாலே சைகை பண்ணுறாங்க. ரோகிணி இங்கே வாங்க, உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சைகை பண்ணுறாங்க. சரி வேறு வழி இல்லை, வீட்டில் இது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியுமே தினேஷை பார்த்து பேசுகிறாங்க. யாருமே இல்லாதப்ப உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும், லட்சமாக வச்சுக்கிட்டு இருக்கிறல, எனக்கு 1 லட்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் என்கிட்ட இருந்தால் நான் உங்ககிட்ட கொடுத்துடணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ரோகிணி, உன்னை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தானே தெரியும், அதுக்காக நீ கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பணமெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பார் ரோகிணி, நீ பணம் கொடுக்கலன்னா உன்னை பற்றின விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் முத்து பார்த்துட்டு என்ன பரலரம்மா, ஏதோ ரொம்ப நேரமாக டீப்பாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தினேஷ் இருந்துட்டு சொல்ல வராங்க. கூடிய சீக்கிரமே தினேஷ் இருந்துட்டு முத்துக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ